ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி. எஸ், நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் பார்ட் 1 வீடியோவில். ஸோ விஜயும் குமரனும் கான்வர்சேஷன் ஸ்டாப்பில் அவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் பேசணும். அதுக்கு அடுத்து நம்ம காவேரி வந்து விஜய் மீட் பண்ண வராங்க. என்ன காவேரி திடீர்னு வந்திருக்கேன், ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சின்ன கான்வர்சேஷன் பேசி, சரி உட்காங்க, நிவின் கிட்ட என்ன பேச போகிறீங்க, அவர் ஆல்ரெடி அவர் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சது அதுலேயே இருக்கிறார், நீங்கள் மேற்கொண்டு பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி எதுவும் பேசலை இருக்கட்டும், சரி நீங்கள் பாருங்கள், அவர் வந்தாரா பார்த்து பேசிங்க அப்படின்னு அட்வொகேட்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி போலீஸ் வந்து வரத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே பார்த்து பேசிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பிட்டு காவேரி வெளியே வரும்போது நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து கிளம்பும்போதே வந்து யமுனா வந்து எங்கே போகிறீங்க என்னன்னு கேட்குறாரு. நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இவங்க டென்ஷனாக உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து சரி ஓகே இவர் எப்படியே விடக்கூடாது, நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நிவின் கரெக்டாக போயிட்டு விஜயை பார்க்க அங்கே நிற்கிறாரு. காவேரி வந்து வெளியே நிற்கிறாங்க. என்ன காவேரி நீ இங்கே இருக்கிற அப்படின்னு அதாவது போது இவங்க யமுனா வந்து ஆர்டர் வந்து இவங்களை பார்க்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடுறாங்க. ஸோ இவங்க ஆமாம் ஏன் என்ன வெளியே லாக் பண்ணுற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நீங்கள் வருவீங்க, அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார் இல்லையா, நானும் அதான் வந்து பேசிட்டேன், பட் போலீஸ் வர மாதிரி இருக்குது, அதான் கூட்டி வெளியே போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே விஜய் கால் பண்ணுறாரு. நான் கிளம்பிட்டியா காவிரின்னு. இல்லை இங்கே தான் இருக்கேன், அது ரூமராக போலீஸ் வர மாதிரி இருக்கிறது, சரி நீ வா அப்படின்னு நிவினும் வந்திருக்காரு, சரி 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போயிடறாங்க. ஸோ இவங்க உள்ளே போகிறதுக்குள்ளே இவங்க நம்ம யமுனா வந்து பார்த்துட்டு இதுக்கு தான் போனீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ விஜயும் காவேரி அந்த நிவின் 3 பேருமே போயிட்டு மேலே போய்ட்டு விஜய் பார்த்து சொல்லுங்கள் விஜய் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், தயங்கப்படாதீங்க எதோ வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. காவேரி வந்து நீங்கள் பேசுனதை கேட்டேன், நீங்கள் வந்து அவரை ஹர்ட் பண்ணாமல் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. எதாக இருந்தாலும் யோசிக்காதீங்க, என்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள், நான் பார்த்து ராகினிகிட்ட பேசி தான் வந்து நீங்கள் பசுபதி எங்கே இருக்கான்னு கேட்கணும் அப்படின்னு. காவேரி மறுபடியும் வேங்க விடுங்க அப்படின்றாங்க. இல்லை சரி ஓகே விஜய் நீ பார்த்துக்கலாம் விஜய், நம்ம வந்து காவேரி கிட்ட பேசி எப்படி வாங்கணுமோ நான் வந்து பார்த்துக்கிறேன்னு. ஸோ இது தாங்க வந்து விஜய் வந்து ஆஸ்எஃப்னு வந்து நிவின் கிட்ட ஷேர் பண்ணியிருக்க விஷயம். அவருடைய பிளான்லேயே இந்த வந்து விஷயம் சொல்லியிருக்காரு. பட் காவேரிக்கு வந்து அது 2ஆங்கிற மைண்டாக தான் இருக்கிறாங்க, இவருக்கு இது சொல்லி நம்ம வாங்கணுமா அப்படின்னு. பட் ஓகே இந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுதாங்க பார்ட் 2ல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 3ல் வந்து என்ன நடக்குதுன்னு டெப்த்தாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.